இப்ப நேத்துக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா சுத்தி வருது. இவரு கொண்டு போய் கம்பெனி கொண்டு சர்வீஸ் குடுத்துருக்காரு டாட்டால. இங்க கிண்டி பகுதியில. ம். ஆ அந்த சர்வீஸ் மேனேஜர்ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல டெக்னிக்கலா அது தெரியாது. ஆ வண்டிய கொண்டு உள்ள நீங்க இன் பண்ணுவீங்க. ஆ என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அது ஃப்ரீ சர்வீஸா இருந்தாலும் சரி. ஃப்ரீ சர்வீஸ்னா நீங்க லேபர் மட்டும் தான் ஃப்ரீ. மத்ததெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஓகே. ஆயில் ஃபில்டரு, டீசல் ஃபில்டரு. இது வரைக்கும் ஒரு சேஞ்சஸ். வேற ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. இது காமன். இது ஃபர்ஸ்ட் வாட்டி. அப்புறம் அதுக்குள்ளேயே ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. சார் இங்க அடியில துரு பிடிக்காம இருக்கிறது ஒரு பெயிண்ட் ஒண்ணு இருக்கு அடிப்போம் அப்படிம்பாங்க. தலையாட்டினீங்கன்னா அப்போ ஒரு வெட்டுவாங்க இடத்துல. அப்புறம் அப்படியே போறோம்னா உள்ள எல்லாம் இது சீட்ல உள்ள அழுக்கெல்லாம் எடுக்க போறோம். பாலித்தீன் பேப்பரை பிரிக்காம இருக்க வேலையை பாரு அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து முடிஞ்சுதா வண்டி உள்ள போவோம். அதுக்கு ஜாப் கார்டு போடுவாங்க. கிலோமீட்டர் நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபார்முலா ஒரு வந்து ஒரு மாயான உலகத்துல கொண்டு வச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்து 2வது சர்வீஸ், 3வது சர்வீஸ். அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்கல்ல, அதுவே ஒரு ரூ. 8,000 9,000 வரும். ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர் இதெல்லாம் ரொம்ப அது பிளாஸ்டிக்ல போனது வந்து பின்னு போட்டு விட்டு ஒரு துட்டு போட்டுருவாங்க உங்கள்கிட்ட. வாட்டர் வாஷ் இதை போட்டு ஜிஎஸ்டி அப்புறம் ஜிஎஸ்டி போட்டு வந்துடும். இது 3 சர்வீஸ் வரனா நீ ஒரு வண்டியில ஒரு பொருள் போகுதோ போகலையோ, ஆனா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த கிலோமீட்டருக்கு வந்தா இதை மாத்தணும் அப்படின்னு.